நகை வியாபாரிகள் மீது மிளகாய் பொடி தூவி 10 கிலோ தங்கம் கொள்ளையடிச்ச வழக்குல திருச்சி போலீசார் வட மாநில கும்பலை கூண்டோடு கைது பண்ணியிருக்காங்க. 6 மாநிலத்தில் நடந்த தேடுதல் வேட்டையோட விறுவிறுப்பான விசாரணையின் பின்னணி மிரட்டலா இருக்கு. பண்டிகை நாட்களில் வாசலில் கலர் கோலம் போட்டு அலங்கரிப்பதை போல அன்று திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த மேசையை போலீசார் தங்க நகை மற்றும் பணத்தால் அலங்கரித்து வைத்திருந்தனர். திருச்சி காவல்துறையினருக்கு உண்மையிலேயே அந்த நாள் பண்டிகை நாள் போன்றதொரு உற்சாகத்தை ஏற்படுத்தியதன் வெளிப்பாடுதான் இந்த போலீஸ் கலை அலங்காரம். ஒன்றல்ல இரண்டல்ல, மொத்தம் 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்ற வடமாநில கும்பலை திருச்சி போலீசார் கூண்டோட தட்டி தூக்கி உள்ளனர். காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் உத்தரவின் பேரில் கடந்த 4 வாரத்தில் 6 மாநிலத்தில் நடந்த தேடுதல் வேட்டையின் பின்னணியை அறிய விசாரணையில் இறங்கினோம். கடந்த செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி சென்னை சவுகார்பேட் பகுதியைச் சேர்ந்த நகை வியாபாரி ஒருவர் அவருடைய ஊழியர்களிடம் பல கோடி மதிப்புடைய தங்க நகைகளை விற்பனைக்காக கொடுத்து அனுப்பியுள்ளார். நகை விற்பனை பிரதிநிதிகள் ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், மதுரை போன்ற பல மாவட்டங்களில் தங்கி முதலாளி கொடுத்து அனுப்பிய நகைகளை விற்பனை செய்த பிறகு கடந்த 13ஆம் தேதி மீதமிருந்த 10 கிலோ தங்கத்தோடு திருச்சி வழியாக மீண்டும் சென்னை திரும்பியுள்ளனர். அன்றிரவு சமயபுரம் சுங்கச்சாவடியை கடந்த பிறகு இயற்கை உபாதை கழிக்கும் பொருட்டு அவர்கள் காரை இருட்டான பகுதியில் நிறுத்தி ஓரம் கட்டியுள்ளனர். அப்பொழுது நகைக்கடை ஊழியர்களை திடீரென சுற்றி வளைத்த ஒரு வட மாநில கும்பல் துப்பாக்கி முனையில் மிரட்டி காரின் டிக்கியில் வைத்திருந்த 10 கிலோ தங்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அவங்களுடைய அந்த அவசரத்துக்காக ஒதுங்கிறதுக்காக அவங்க நிற்க ஒரு இடத்துல இருட்டான பகுதியில் சமயபுரம் டோல் பிளாசா தாண்டி இருங்கலூருக்கு அந்த கிட்ட வந்து ஒரு இருட்டான பகுதி கிட்ட நிறுத்தும் போது பின்னாடி அவங்கள தொடர்ந்து வந்த ஒரு வண்டி, அதுலேருந்து வந்தக்கூடிய ஒரு 4 நபர்கள் 5 நபர்கள் ஒன்னா சேர்ந்து அவங்கள வந்து அவங்களுடைய கார் கண்ணாடியை உடைச்ச மாதிரியும் அவர்களை வந்து லேசா தாக்கிய மாதிரியும் மற்றும் அவர்கள் காருக்கு பின்னாடி டிக்கியில வைத்திருக்கக்கூடிய 3 பைகள், ஒன்றுல துணிமணி இருக்கு, மற்ற 2 பைகள்ல நகைகள் இருக்கு. அந்த நகைகளை எடுத்துட்டு போனதாக எங்களுக்கு உடனடியாக ஒரு அவசர 100 எண்ணுக்கு கால் பண்றாங்க.